அத்தை வருண்காக ஒவ்வொன்னும் பார்த்து பார்த்து பிளான் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட இவர் ஏண்டே மறைக்கணும்? அதான்க்கா தெரியல. சரி, நீயாவது அத்தை கிட்ட சொல்லலாம்ல. நானும் அதான்க்கா நினைச்சேன். ஆனா அத்தை எல்லாம் தெரிஞ்சு தான் பையனே சொல்லணும்னு வெயிட் பண்றாங்க. அவங்க கிட்ட நான் போய் சொன்னா அது நல்லா இருக்காது. அதான் சொல்லாம வந்துட்டேன். இத வச்சு நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணலாம் போலே. நீ சொல்றதும் சரிதான். வருணே அவங்க அம்மா கிட்ட சொல்லட்டும். அப்புறம் எனக்கு தெரியாம நீ ஏன் சொன்னேன்னு உன்கிட்ட கோவப்பட்டாலும் படுவாரு. ஆமா, இப்ப வருண் நீங்க நாளைக்கு கடத்திறப்பு விழால கஸ்டமர்ஸ் ஆர்டர் கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் டெலிவரி பண்ணணுமா? அதுக்கான வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதான் கூட இருந்து பார்க்க போயிருக்காரு. அக்கா, நீ எதுவும் அவசரப்பட்டு அத்தை கிட்ட சொல்லிடாத ப்ளீஸ். சேச்சே, நான் ஏண்டி சொல்ல போறேன்? இத வருண் சொன்னாதான் கரெக்டா இருக்கும். நான் சொல்ல மாட்டேன். நீ தைரியமா இரு. சரிக்கா. என் பையன் என்கிட்ட சொல்லாம எதுவும் பண்ண மாட்டான். கடை திறப்பை பத்தி சொல்றதுக்கு தான் கால் பண்றான். அம்மா, சொல்லு கண்ணா. அம்மா நீங்க சாப்பிட்டீங்களாமா? சாப்பிட்டேன்பா. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டம்மா. சொல்லு கண்ணா, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? அம்மா, அது வந்து என்ன கண்ணா, என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, கௌதம் அண்ணா அங்கேயே இருக்காரு. அவரு நம்பருக்கு கால் பண்ண ரீச் ஆகல. இல்லப்பா. சரிம்மா, நான் வீட்ல வந்து பாத்துக்கிறேம்மா. பாய்மா. என்னடா அண்ணாமலைக்கு மட்டும் ஸ்வீட் கொடுக்குற? உங்களுக்கும் வேற ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இருங்க. இந்தாங்க பெரியம்மா, சாப்பிடுங்க. தேங்க்ஸ்ண்ணே. இந்தாங்க நீ எடுத்துக்கோண்ணா. என்னடா சொல்லான்னு முடிவு பண்ணிட்ட போல இருக்கு. அப்பா இந்தாங்கப்பா, எடுத்துக்கோங்க. என்னங்க? இந்தா. எதுக்கு ஸ்வீட் எல்லாம்? அத்தைக்கு கடை திறக்கிறத பத்தி சொல்ல போறீங்களா? அதெல்லாம் உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸ்வீட் எடுக்கிறியா? என்னமோ ரகசியம் பேசிக்கிறாங்க. என்னன்னு தெரியலையே. என்னக்கான விஷயம்? எதுக்கு எல்லாருக்கும் திடீர்னு ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுக்கற? அம்மா, அது வந்து நான் ஒரு அம்மா, நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போயிருந்தேன். அங்க ஸ்வீட்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. உங்களுக்கு பிடிக்குமேனு வாங்கிட்டு வந்தம்மா. அவ்வளவுதாம்மா. என்னடா வருண், நீ அம்மா அம்மான்னு கூப்பிட்டு வந்த வேகத்தையும் நீ எல்லாருக்கும் சந்தோஷமா ஸ்வீட் கொடுத்ததையும் பார்த்து நீ ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல போறியோன்னு நினைச்சோம். இப்படி சும்மா வாங்கிட்டு வந்தேங்கிற? வேற எந்த ஒரு காரணமும் இல்லையா? இல்ல, வேற எந்த காரணமும் இல்ல. நான் சும்மா தான் வாங்கிட்டு வந்தேன். நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. அம்மா, நான் ஒரு விஷயம் சொல்லணும். உங்ககிட்ட 2 நாளா சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். ஆனா முடியலம்மா. கடை திறப்பு விழா நாளைக்கு தானே? அம்மா, உங்களுக்கு எப்படி? எனக்கு தெரியும்பா. நீ எப்போ சொல்லுவேன்னு தான் காத்துட்டு இருந்த. வெண்ணில எதுவும் சொன்னாலாமா? இல்லப்பா, அவ சொல்லல. பிள்ளைங்க வேணா நாம செய்யறது பெத்தவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கலாம். ஆனா பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க முகத்தை வச்சே தெரிஞ்சிடும் அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன செய்ய போறாங்கன்னு. நீ எப்போ தனியா பிசினஸ் பண்ண போறேன்னு ஆரம்பிச்சியோ அப்ப இருந்தே எனக்கு தெரியும் நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. நானும் இத நீ முன்னாடியே சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன். ஆனா உனக்கு அம்மா கிட்ட சொல்றதுக்கு தயக்கம். அம்மா, சாரிம்மா. நான் சொல்லக்கூடாதுன்னா நினைக்கல. தனியா பிசினஸ் பண்ண போறேன்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்களோன்னு
பயந்துதான். இதுல நான் நினைக்க என்னப்பா இருக்கு? எனக்கு தெரியும். என் பையன் அவன் சொந்த கால்ல நிக்க ஆசைப்பட்டிருக்கான். அது எனக்கு பெருமைதான். இந்த காலத்துல எத்தனை பசங்க அப்படி நினைப்பாங்க? இவ்ளோ வசதி இருந்தோம் நீ தனியா ஓ முயற்சியில ஜெயிக்கணும்னு நினைச்சியே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எப்ப நீ உன் சொந்த கால்ல நிக்கணும்னு நினைச்சியோ அப்பவே நீ ஜெயிச்சிட்டப்பா. நீ பெரிய ஆளா வரணும். அண்ணாமலை மாதிரியே பேரும் புகழும் எடுக்கணும். நல்லா இருப்பா, நல்லா இரு. என் தம்பி முதல்ல சொந்தமா பிசினஸ் பண்ண போறான். நான் வராம இருப்பேனா? உன்னை நினைச்சு சித்திக்கும் சித்தப்பாவுக்கும் எவ்வளவு சந்தோஷமோ அதே அளவு எங்களுக்கும் சந்தோஷம்தான். நீ தைரியமா பண்ணு, நாங்க இருக்கோம் உன் கூட. ஏ வருண், ஏண்டா நீ சொல்லனா இங்க யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சியா? எல்லாருக்கும் தெரியும். சரி, நீ ஏன் எப்ப சொல்லுவேன் தான் நாங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எனிவே, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணு. தேங்க்ஸ்ண்ணா. வருண், டென்ஷனா இருக்கீங்க, என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? ம்ஹும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா சொல்லுங்க, என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன்ல. நான் பொட்டிக் திறக்க காரணமா இருந்த எனக்கு ரொம்ப முக்கியமான ஆள் அம்மா கடை திறக்கும் போது அவங்களும் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அவங்களை என்னால ரீச் பண்ணவே முடியல. போதுமா? ஓ, இதுல உன்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? இவர் யார சொல்றாரு? ரியாவையா? நாம அந்த நம்பரை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணில வச்சிருக்கோம். சாரிங்க, இதுல என்னால எந்த உதவியும் பண்ண முடியாது. நீங்களே ட்ரை பண்ணுங்க. எல்லாம் எனக்கு தெரியும், நீ போ. என்ன வெண்ணிலா சிரிச்சுக்கிட்டே வர? என்ன விஷயம்? வருண் ரியாவை கடத்தரப்புக்கு கூப்பிடுறதுக்காக ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. ஃபோன் போலன்னு டென்ஷனா இருக்காரு. அது நினைச்சுதான் அத்தை சிரிச்சுட்டே வரேன். ரியாவா நீ கடத்திறப்பு விழாவுக்கு வரணும்னு வருண் எதிர்பார்க்கறது நியாயமான விஷயம்தான். இப்ப நீ என்ன பண்ண போற? என்னத்தை என்ன கேக்குறீங்க? நான் எப்படி அதுக்குள்ள அவர் முன்னாடி போய் நிக்க முடியும்? ஆனா ரியாவா நீ இன்னும் வருண மாத்த வேண்டியது நிறைய இருக்கே. இப்போ கடத்திறப்புக்கு வரலனா உன் மேல அவனுக்கு கோவம் வராதா? அதெல்லாம் நான் பார்த்து சமாளிச்சுக்கிறேன் அத்தை. நீங்க இதை நினைச்சு கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நிஜமாவா சொல்ற? ஆமாக்கா, நாளைக்கு கடை ஓப்பனிங்ல முதல் ஆர்டர் பண்ண கஸ்டமர்ஸ்க்கு அத்தை கையால ட்ரெஸ் கொடுக்க போறாங்க. அதுக்காக தான் டெய்லரிங் ஒர்க் எல்லாம் வேகமா நடந்துட்டு இருக்கு. சரி.